சூடான் வழியாக உங்களுக்கு லிபியா லிபியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு ஆப்பிரிக்கர்கள் குடியேறுவதற்காக வருகிறார் என்கின்ற காரணத்தினால அந்த எல்லையை எல்லாம் மூடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் இது மாதிரியான குடியேற்றுவதற்காக மக்கள் போவதற்கு இல்லைங்களா, வேலை வாய்ப்பு தேடி அந்த மக்களை தடுப்பதற்காக பிரான்ஸ் போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா சூடானுடைய எல்லை பகுதி பாதுகாப்பதற்காக துணை ராணுவ படையை உருவாக்கினார். மற்ற நாடுகள் சேர்ந்துதான் இவங்களோட பேசி ஒரு ராணுவ படையை உருவாக்கி அதற்கான நவீன ஆயுதங்கள் எல்லாமே சூடானினுடைய ராணுவத்தின் வழியாகவே அதற்கு கொடுக்கப்பட்டது. தனிப்பிரிவாக பார்த்து அது கொடுக்கப்பட்டது. ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது அதுல இருந்து தான் உருவாகுது. சூடான் ஆர்ம்டு ஃபோர்சஸ் SAF அப்படிங்கிறதும் RSFங்கிறது ஒன்னாவதா இருந்தது. அதற்கப்புறம் 2019 காலகட்டத்தில் அல் பஷீருக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடித்து அவர் நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அந்த போராட்டத்தை நடத்திய மக்கள் சாதாரண வெகுஜன மக்கள். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு இடைக்கால அரசு உருவாகி அதுல இருந்து ஜனநாயக அரசு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து தான் இடைக்கால அரசு உருவாக்கப்படுது. அந்த சமயத்தில் என்ன பண்றா, அந்த ராணுவம் சூடானுடைய ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. அப்ப சூடானுடைய ராணுவத்திற்கும் இந்த ஜனநாயக அமைப்புகளுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் சூடானினுடைய ராணுவத்தை பாதுகாக்கின்ற வேலையை மேற்குலகம் செய்யும். ஏன் செய்யறாங்க அப்படின்னா, சூடானினுடைய கனிம வளங்களை கையில் எடுக்கும். சரிங்களா? இதை தவிர சூடானுக்கு வடக்கு பகுதியில எகிப்து இருக்கிறது. அந்த எகிப்துக்கு நைல் நதி வரக்கூடிய சூடான் தேவைப்படுகிறது. அதே போல அமீரகம் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த நாட்டுக்கு விளைச்சலுக்கான நிலம் கிடையாது. அப்ப அவங்களுக்கு சூடான் என்பது மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்க விளைபொருள்கள் பண்ணுவதற்குரிய விவசாய நிலத்தை அவங்க கட்டுப்படுத்த விரும்புறாங்க. இப்ப விவசாய நிலத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தங்களோட உணவு தேவை பாதுகாத்துக் கொள்வது. இரண்டாவது, தங்கத்தினுடைய சந்தை துபாய். அப்ப தங்கம் எங்கிருந்து வருது? சூடானிலிருந்து வருகிறது. சூடானில் கொள்ளையடிக்கப்படுகின்ற தங்கம் இங்கே கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து உலக மார்க்கெட்டுக்கு போறதுக்கான ஒரு இடமா மாற்றப்படுறதுனால துபாயினுடைய பொருளாதாரம் என்பது தங்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. தங்கத்தினுடைய அந்த விற்பனையில ஒரு மிக முக்கிய இடம் அந்த துபாயினுடைய பொருளாதாரத்துக்கு கிடைக்கும். பொதுவாக துபாயினால தங்கம்னு பேசுறது எல்லாருமே தெரியாது. அந்த தங்கம் எங்கிருந்து வருகிறது என்றால் இங்கிருந்து வரும். அது எங்கிருந்து வருதுன்னா இங்கிருந்து வரக்கூடிய சூடானிலிருந்து வரக்கூடிய சூடானுக்குள்ளாக பல்வேறு ஆயுத குழுக்கள் உருவாக்கப்பட்டு இதெல்லாம் கொள்ளையடிப்பதற்கான முயற்சிகள் நடக்கப்பட்டதுல ரெண்டு மிகப்பெரிய போர்சஸா வரக்கூடியதான் சூடான் ஆர்ம்டு போர்சஸ், சூடானுடைய ராணுவமும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ரேபிட் சப்போர்ட் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய RSF அப்படிங்கிறது. இந்த RSF அப்படிங்கிறத யார் ஆதரிக்கிறாங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய அமீரக நாடு அதை ஆதரிக்கிறது. சவுதி அதை ஆதரிக்கிறது. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய சூடானுடைய அதனுடைய ராணுவத்தை எகிப்து போன்ற நாடுகள் ஆதரிக்கிறது. இதற்கு பின்புலத்திலே ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்றன. இதன் மூலமாக அங்கு கனிம வளங்கள் என்பது கொள்ளையடிக்கப்படுவதும் கிட்டத்தட்ட அந்த நாட்டினுடைய கனிம வளங்கள்லாம் முழுவதும் அவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க. விளைபொருட்கள், விளைச்சல் பொருள் பண்ணக்கூடிய விவசாய விளைபொருள்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது. அப்ப இந்த பின்னணி தான் இந்த போரினுடைய பின்னணியாக இருக்கிறது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.